கண்ணதாசன் ஆடியோஸ் வழங்கும் கவியரசு கண்ணதாசனின் வனவாசம். குரல் அண்ணாதுரை கண்ணதாசன். கவியரசு கண்ணதாசன் அவர்களின் வனவாசம். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய வனவாசம் அவரது 17வது வயதிலிருந்து துவங்கி நடைபெற்ற நிகழ்ச்சிகளை விவரிக்கிறது. கண்ணதாசன் தனது பிள்ளை பருவத்தை பற்றி எழுதவில்லையே என்று பலர் நேரிலும் கடிதம் மூலமாகவும் அவரிடம் அடிக்கடி கேட்டதன் விளைவாக தனது இளம் பருவத்தை பற்றி அவர் எனது பிள்ளை பருவம் என்ற தலைப்பில் 1969ஆம் ஆண்டு நவம்பர் மாத கண்ணதாசன் இதழில் எழுதினார். அது இதோ. 1927ஆம் ஆண்டு ஜூன் 24ஆம் தேதி பிரபவ வருஷம் ஆனி மாதம் 10ஆம் நாள் அஸ்வினி நட்சத்திரமும் சிம்ம லக்கணமும் கூடிய சுபதினத்தில் பாண்டிய நாட்டில் சிறுகுடல்பட்டி என்ற கிராமத்தில் குழந்தை ஒன்று பிறந்தது. அந்த குழந்தையின் பெற்றோர்களுக்கு அது 8வது குழந்தை. 5 சகோதரிகளும் 2 சகோதரர்களுக்கும் பிறகு அது அவதரித்திருந்தது. 8வது பிள்ளை வெட்டும் சேவகன் என்பது பாண்டிய நாட்டு பழமொழி. அந்த பிள்ளைக்கு முத்து என்று பெயரிட்டார்கள். அது பிறந்தபோது நாட்டிலே பல கலகங்களுக்கு அது காரணமாக போகிறது என்று யாருக்கு தெரியும்? இல்லை, அது விமர்சனத்துக்குரிய வாழ்க்கை வாழப்போகிறது என்றுதான் யாருக்கு தெரியும்? அதுவும் ஒரு சிறிய சரித்திரம் படைக்கப் போகிறது என்று யாருக்கு தெரியும்? குழந்தைக்கு வைரவன்பட்டி ஐயர் ஜாதகம் கணித்தார். பையன் எதிர்காலத்தில் பிரமாதமாக விளங்குவான் என்று பெற்றோர்களின் ஆத்மாவுக்கு சாந்தி அளித்தார். பையனுக்கு மேஷ ராசி. மேஷத்திலே சனி புகும்போது பணத்தை வாரி வாரி கொடுக்கும் என்று வேறு சொல்லி வைத்தார். பையன் மூக்கும் மொழியுமாக இருக்கிறான் என்று திஷ்டி வைத்தவர்களும் உண்டு. பிறக்கும் போதே இவ்வளவு கனமாக இருக்கிறானே என்று திகைத்தவர்களும் உண்டு. பையன் வளர்ந்தபோது ஆண் பிள்ளை போல் தலையை வெட்டிவிட்டு அழகு பார்க்க பெற்றோர் விரும்பவில்லை. 5 பெண்கள் பிறந்திருந்தும் அவனுக்கு ஜடை போட்டு பூ வைத்து பெண்ணாக பார்க்கவே ஆசைப்பட்டார்கள். எடுத்த எடுப்பிலே 2 வயதுக்குள்ளேயே அவன் பெற்ற பட்டப்பெயர் சுட்டிப்பயல் என்பதாகும். அந்த கிராமத்திலே ஒரு சந்திலே ஏட்டு பள்ளிக்கூடம் உண்டு. 4 வயது அங்கேதான் அவனுக்கு அக்ஷர பிரயாசமாயிற்று. சம்மணம் போட்டு மண்ணிலே உட்கார்ந்து ஹரி நமோத்து சிந்தம் என்று ஆள்காட்டும் விரலினால் மண்ணிலே எழுதத் தொடங்கினான். ஏட்டு வாத்தியார் பொல்லாதவர். காதை பிடித்து திருகுவார், தொடையிலே கிள்ளுவார். அவனும் விடமாட்டான். மண்ணை வாரி அவர் மீது இறைப்பான். ஓராண்டு நடந்தது அந்த படிப்பு. அடுத்த ஆண்டு கிராமத்து ஆங்கில பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தான். முதல் வகுப்புக்கு வரதராஜ ஐயங்கார் என்பவர் ஆசிரியர். உயர்ந்த உருவம், நல்ல உள்ளம். ஒரு ஆசிரியருக்கு வேண்டிய அமைதிக்கு அவர் இலக்கணம். கூரை பள்ளிக்கூடத்தில் குடிபுகுந்த சிறுவன் எண்ணிலும் எழுத்திலும் ஆசை கொண்டு உற்சாகமாய் படிக்கத் தொடங்கினான். அங்கே 5ஆம் வகுப்பிலிருந்துதான் ஆங்கில படிப்பு. அகர முதல எழுத்தெல்லாம் அவன் கற்கத் தொடங்கினான். படிப்பிலே அவன் மக்காக இருந்திருந்தால் ஒரு வகையில் நன்மையாக இருந்திருக்கக்கூடும். எங்கோ ஒரு வட்டிக்கடைக்கு போயிருப்பான். தமிழ் உலகில் எந்த தகராறும் இருந்திருக்காது. ஆனால் அவனோ படிப்பிலே சூரன் என்று பெயர் வாங்கினான். 3ஆம் வகுப்பு படிக்கும்போது எதையும் மனப்பாடம் செய்யும் பக்குவத்தை பெற்றான். அவன் பாடத்தில் மட்டும் ஊறி வளரவில்லை, பாசத்திலும் ஊறி வளர்ந்தான். அவன் தாய் அந்த கிராமத்தில் மரியாதைக்குரிய ஒரு தெய்வம். அவன் தந்தைக்கோ சீட்டாட்டத்தில் வீட்டையே மறந்துவிடும் சுபாவம். தாயின் அருகிலேயே அவன் இருந்ததால் தந்தையின் போக்கில் தாய்ப்பட்ட வேதனைகளை அவன் உணர முடிந்தது. தந்தை சீட்டாடி விட்டு நள்ளிரவிலே வீடு திரும்புவார். தூங்கிக் கொண்டிருக்கும் அவன் திடீரென்று விழித்தெழுவான். தாயிடம் பணம் கேட்டு தந்தை சத்தம் போடுவார். கடைசியில் ஏதாவது ஒரு நகையை எடுத்துக்கொண்டு வெளியே போய்விடுவார். தாய் அழுவாள், அவனும் அழுவான். காலையில் உறவினர்கள் வந்து ஆறுதல் சொல்வார்கள். அவனுக்கு 12 வயதான போதுதான் இந்த கொடுமைகளும் ஆரம்பமாயின. அதுவரையில் அவன் குடும்பம் நன்றாகவே வாழ்ந்து கொண்டிருந்தது. அவன் தந்தை கார் வைத்திருந்தார், குதிரை வைத்திருந்தார், பூரணி மாடுடன் வில்வண்டியும் வைத்திருந்தார். காலையில் காப்பி சாப்பிடுவதற்கு 12 மைல் தூரத்தில் உள்ள காரைக்குடிக்கு காரை எடுத்து கொண்டு போவார். ஒரு தடவை பர்மாவுக்கு போய் சம்பாதித்துக் கொண்டு வந்தால் அது தீரும் வரை வான வேடிக்கை நடத்தி விடுவார். ஆனால் இத்தனைக்கும் நடுவே அவர் உள்ளம் முழுவதும் இரக்கம், இரக்கம், இரக்கம். எந்த பிச்சைக்காரனையும் போ என்று துரத்தி அவன் பார்த்ததில்லை. கண் கலங்கி நிற்பவர்களுக்கு கையுதவி செய்யாமல் அனுப்பியதில்லை. சந்தைக்கு போகும்போது யாருக்காவது 200 ரூபாய் கொடுத்து விடுவார்.
திரும்ப வந்து தாயாரிடம் கணக்கு சொல்லும் போது காய்கறி விலையில் அதை கூட்டிச் சொல்லி விடுவார். மீன் வேண்டுமென்றால் கடைக்கு போய் வாங்க மாட்டார். குளத்திலே எவன் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறானோ அவன் பக்கத்திலேயே இருந்து உயிரோடு வாங்கி கொண்டு வந்து விடுவார். அவனது சகோதரியின் திருமண விருந்துக்காக ஒரு குளத்தையே குத்தகைக்கு எடுத்தார். கசாப்பு கடைக்கு அதிகாலையில் போனால் ஆடு வெட்டியதும் முக்கியமான பகுதிகளை எல்லாம் வாங்கி கொண்டு வந்து விடுவார். கொஞ்சம் தாமதமாக போகிறவர்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்றால் கடைக்காரனை அவர்கள் பார்த்து கேட்கும் முதல் கேள்வி சாத்தப்பன் வந்தானா என்பதுதான். தான் அதிகம் உண்ண மாட்டார். பக்கமிருந்து மக்களுக்கு ஊட்டுவார். பிற மாதரை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார். அவன் தாயின் முகம் தவிர வேறு முகம் பார்த்ததில்லை என்பதிலே அவருக்கு பெருமை உண்டு. போதை வஸ்துக்களை அருந்திவிட்டு யார் எதிரே வந்தாலும் குடைக்கம்பால் அடிப்பார். பர்மாவில் அவரிடம் கையாளாக இருந்த ஒருவர் கிராமத்தில் கிராம முனிசீஃபாக இருந்தார். அவர் ஒருமுறை குடித்துவிட்டு வந்து அடிபட்டது அவனுக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. இவ்வளவு அற்புத குணங்கள் படைத்த அந்த மனிதரை சீட்டாட்ட பேய் பிடித்து ஆட்டத் தொடங்கிற்று. எங்கே சீட்டாட்டம் நடக்கிறது என்று கேள்விப்பட்டாலும் வீட்டையே மறந்து போய்விடுவார். இருக்குமிடம் சொல்லாமல் பல நாள் இருப்பார். கண்ணீரும் கம்பளையுமாக அவன் தாய் இருப்பாள். திடீரென்று ஒரு நாள் வருவார். சீட்டாட்டத்தில் லாபம் கிடைத்ததாக கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து தாயிடம் கொடுப்பார். அதன் மூலம் மெதுவாக சீட்டாடுவதற்கு அனுமதி வாங்கி விடுவார். ஒரு நாள் ஆத்திரமாக நடந்து கொண்டால் மறுநாள் அன்போடு நடந்து தாஜா செய்வார். அவர்கள் சந்தோஷமாக பேசுவதை பார்க்கும்போதுதான் அவனுக்கு நிம்மதி ஏற்படும். எப்படியோ சீட்டாட்டம் குடும்பத்தின் செல்வத்தை தேய்த்து அழித்தது. தான் சீட்டாடப் போகவில்லை என்று சொல்லி ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போவதாக போக்கு காட்டி அதற்கு சாட்சியாக அவனையும் கூட்டிக் கொண்டு போவார். செட்டிநாட்டில் வீடுகள் எப்படிப்பட்டவை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு வீட்டிலே ஆட்டம் நடக்கும். அந்நாளில் போலீஸ் கெடுபிடி அதிகம். அதனால் வீட்டையும் ஊரையும் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இரவும் பகலும் ஆட்டம் நடக்கும். 24 மணி நேரமும் 2-3 சமயக்காரர்கள் பலகாரங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். சூதாடுகிறவர்களுக்குத்தான் லாபமும் நட்டமும். சுற்றி இருப்பவர்கள் சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். சூதாடுகிறவன் கெட்டான், சுற்றி இருப்பவன் வாழ்ந்தான் என்பது அந்நாட்டு பழமொழிதான். ஒவ்வொரு ஆட்டத்திற்கும் மேஜை கட்டணம் என்று ₹1 வீட்டுக்காரர் எடுத்துக்கொள்வார். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ₹500 அவருக்கு கிடைக்கும். அதில் சீட்டுக்கட்டு வாங்கிய செலவு, பலகார செலவு ₹100 போனாலும் ₹400 மிஞ்சும். அந்நாளில் ₹400 என்பது இந்நாளில் ₹4000 ஆகும். ஒரு முறை காரைக்குடிக்கு சீட்டாடப் போயிருந்தார் அவன் தந்தை. சீட்டாடும் வீட்டிலேயே 3 நாள் தங்கிவிட்டார். அவரை காணாமல் கலங்கிய அவன் தாய் அவனையும் அழைத்துக் கொண்டு காரைக்குடிக்கு சென்றாள். எந்த வீட்டில் ஆட்டம் நடக்கிறது என்று தெரியாமல் ஒரு உறவினர் வீட்டுக்கு போய் அங்கிருந்து கொண்டு அவர்கள் மூலம் இடத்தை கண்டுபிடித்து தாயும் அவனும் அங்கே போனார்கள். தாய் வெளியே நின்று கொண்டு அவனை உள்ளே அனுப்பினாள். அவன் உள்ளே போய், அப்பச்சி ஆத்தா வந்திருக்கா என்று சொன்னதும் தான் தாமதம். அவர் எரிந்து விழுந்தார். அவன் அழுது விட்டான். உடனே பக்கத்தில் இருந்த செட்டிமார்கள் எல்லாம், சாத்தப்பா நீ ஆடினால் நாங்கள் ஆடமாட்டோம் என்று கூறிவிட்டார்கள். எல்லோரையும் திட்டிவிட்டு துண்டை உதறி தோளிலே போட்டுக்கொண்டு எழுந்தார். கையிலே சுமார் ₹100 இருந்தது. வெளியே வந்ததும் தாயாரை திட்டினார். 3 பேருமாக பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தார்கள். நடக்க நடக்க அவர் மனம் மாறிற்று. ஏதோ என் புத்தி கெட்டு போச்சு, இனிமே சீட்டாடுறதில்லை என்று சத்தியம் செய்தார். வழியிலே மார்க்கெட்டுக்குள் நுழைந்து தாயார் சொன்னபடி பழங்கள், காய்கறிகள் எல்லாம் வாங்கி கொண்டார். இவையெல்லாம் அவன் மனதிலே ஒரு பாசத்தையே உருவாக்கியது. என்றாலும் அடிக்கடி அவர் மனம் மாறி சீட்டாட்டத்துக்கு போவதை அவனாலோ மற்றவர்களாலோ நிறுத்த முடியவில்லை. குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக வறுமையை நோக்கி நகரத் தொடங்கிற்று. பள்ளிக்கூடத்துக்கு ₹3 சம்பளம் கட்ட முடியாத நிலையில் பலமுறை வெளியே அனுப்பப்பட்டும் எப்படியோ 7ஆம் வகுப்பை அவன் எட்டி பிடித்தான். அப்போது காரைக்குடியை அடுத்த அமராவதி புதூரில் சுப்பிரமணிய செட்டியார் குருகுலம் என்பது செட்டிநாட்டில் பிரபலமான பள்ளிக்கூடமாகும். பழைய காலத்து குருகுலங்களின் பாணியில் நவீன கல்வி வசதிகள் கொண்டது அது. அவனுடைய கிராமத்தில் இருந்து சில மாணவர்கள் அதில் சேர்க்கப்பட்டார்கள். படிப்பு வசதி, துணிமணிகள், உணவு வசதியோடு அமைந்த அந்த பள்ளியில் எல்லாவற்றுக்குமாய் சேர்த்து மாதச் சம்பளம் ₹12 தான். எப்படியோ சிரமப்பட்டு அந்த பள்ளியிலே அவன் சேர்ந்தான். கிராமத்தில் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த அவனை அந்த பள்ளிக்கூடம் 5ஆம் வகுப்பில் தான் ஏற்றுக்கொண்டது. காரணம், கிராமத்தில் 5ஆம் வகுப்பில் தான் ஆங்கிலம் ஆரம்பமாகிறது என்பதுதான்.
5ஆம் வகுப்பில் சேர்க்கப்பட்டதால் ஆங்கிலத்தை தவிர மற்ற பாடங்களில் அவன் சூட்டிப்பாக இருந்தான். அந்த பள்ளியில்தான் பன்மொழி புலவர் கா. அப்பாதுரையார் தலைமை ஆசிரியராக இருந்தார். அவனுடைய தமிழ் அறிவு வளர்வதற்கு அவர் இருந்தது பெருந்துணையாக இருந்தது. சுந்தரராஜன் என்பவர் ஆங்கில ஆசிரியர், வித்வான் வீராசாமி பிள்ளை தமிழ் ஆசிரியர். அவன் 6ஆம் வகுப்புக்கு வந்தபோது வித்வான் பரீட்சைக்கு விசேஷ வகுப்புகள் தோன்றின. புதுமுக வகுப்பில் அவன் தேர்வு பெற்றான். 2ஆம் ஆண்டு படிக்கத் தொடங்கி பாதியோடு நிறுத்திவிட்டான். குருகூலத்தில் அவனுக்கு இருந்த கெட்ட பேரை போல வேறு எந்த மாணவனுக்கும் இல்லை. இரவிலே பலாப்பழம் திருடுவான், சீட்டாடுவான், வாத்தியாருக்கு பட்டப்பெயர் வைத்து பேப்பரிலே எழுதி ஒட்டுவான். குருகுலத்துக்கு பின்புறம் பெருங்காடு. மருதுபாண்டியர் கட்டிய சங்கரவதி கோட்டை அங்கேதான் இருந்தது. காலையில் அந்த காட்டுக்குள்ளேதான் கியூ வரிசையில் சென்று பிறகு கலைந்து காலை கடன்களை கழிக்க வேண்டும். அந்த காட்டுக்கு வெளியிலே பல மாணவர்கள் சொந்த ஊருக்கு ஓடி விடுவார்கள். பிறகு பெற்றோர்கள் கொண்டு வந்து விடுவார்கள். அப்படி ஓடிப்போன மாணவர்களுக்கு அங்கே கம்பி என்று பெயர். மாமிச பிரியனான அவனுக்கு குருகுலத்து சைவ சாப்பாடு பிடிக்காததால் அவனும் ஒருமுறை ஓடிப்போய் விட்டான். 16 மைல் தூரத்தில் உள்ள சொந்த கிராமத்துக்கு கால்நடையாகவே போய் சேர்ந்தான். அவன் தாயார் அழுதார்கள். பிறகு 2-3 நாட்கள் சௌக்கியமாக சாப்பிட்டு விட்டு தாயாரின் அன்பு கட்டளை கிணங்க தகப்பனாரோடு குருகுலம் போய் சேர்ந்தான். இனி ஓடமாட்டேன் என்னும் நிபந்தனையின் பேரில் அவனை சேர்த்துவிட்டு தந்தை திரும்பினார். ஒருமுறை சில மாணவர்களோடு சுவரேறி குதித்து 4 மைல் தொலைவில் உள்ள காரைக்குடிக்கு சென்று கண்ணகி படம் பார்க்க போனான். டிக்கெட் எடுத்து கொட்டகைக்குள் நுழைய போகும்போது அவன் தோளிலே ஒரு கை விழுந்தது. ஹாஸ்டல் நிர்வாகி மகராஜன் அங்கே வந்திருந்தார். டிக்கெட்டை கிழித்து போட்டுவிட்டு அவனும் சக மாணவர்களும் திரும்ப வேண்டியதாயிற்று. மறுநாள் காலையில் குருகுல நிர்வாகி சுப்பிரமணிய நாயனார் அவனையும் அவனோடு சேர்ந்த மாணவர்களையும் பெட்டி படுக்கைகளை தூக்கி வெளியே வைத்து ஊருக்கு போகச் சொல்லிவிட்டார். நேரம் போக போக அவரே மனம் மாறி மன்னிப்பு கொடுத்தார். கடைசியாக மிச்சமிருந்த ஓராண்டு காலத்திலும் ஒழுங்காக படித்து 8ஆம் வகுப்பை முடித்துக்கொண்டு குருகுலத்தை விட்டு வெளியேறும் போது சுப்பிரமணிய நாயனார் அவனுக்கு கொடுத்த வாழ்த்து, நீ எங்கே போனாலும் உருப்பட மாட்டே என்பதே ஆகும். கவியரசு கண்ணதாசனின் வனவாசம் முதற் பதிப்பின் முன்னுரை. சுயசரிதம் எழுதுகிறவனுக்கு 2 பெருமைகள் வேண்டும். 1, அதை எழுதும்போது அவன் புகழ் ஓங்கி நிற்க வேண்டும். 2, அவன் வாழ்வில் வியக்கத்தக்க சாதனைகள் நிகழ்த்தி இருக்க வேண்டும். இந்த 2ம் இருந்தால்தான் அவனது சரித்திரத்தை படிப்பதற்கு சில பேர் கிடைப்பார்கள். என்னை பொறுத்தவரை என் புகழ் குன்றிலிட்ட விளக்காக ஒளி வீசுகிறது என்று நான் பெருமைப்பட முடியாது. என் வாழ்வில் வியக்கத்தக்க சாதனை என்று எதுவும் இல்லை. ஆயினும் எந்த துணிச்சலில் நான் சுயசரிதம் எழுத துவங்கினேன்? இது கேள்வி. நான் நடந்து வந்த பாதை, தனி வாழ்வில் நான் பட்ட துயரங்கள், இவையெல்லாம் ஒரு கதை போல் இருப்பதாக நான் கருதினேன். ஆகவே வேறு கதாபாத்திரங்களை உற்பத்தி செய்து கதை எழுதுவதை விட என்னையே பாத்திரமாக்கி உண்மையை கதை வடிவில் சொல்ல நான் விரும்பினேன். அந்த முயற்சியே இந்த நூலாக எழுந்தது. நான் என்று எழுதுவதற்கு தகுதி போதாது என்ற தன்னடக்கத்துடனேயே அவன் என்று என்னை குறிப்பிட்டேன். இதில் நான் பிறந்த கதை சொல்லவில்லை. அப்படியொன்றும் நான் அதிசய பிறவி அல்ல என்பதனால். நான் வளர்ந்த கதை சொல்லவில்லை. அப்படியொன்றும் நான் ராஜபோகத்திலோ கொடிய ஏழ்மையிலோ வளர்க்கப்படவில்லை என்பதனால். நடுத்தர குடும்பத்தின் சாதாரண மகனுக்கு வயதும் மனதும் வளர்ந்ததில் இருந்தே கதை தொடங்குகிறது. 1943 1961 ஏப்ரல் வரை என் வாழ்க்கை நடந்த விதம் இதில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. சில உண்மைகளை நிர்வாணமாக காட்டியிருக்கிறேன். சில துயரங்களை தாழ்வு கருதாது கூறியிருக்கிறேன். எனது மேன்மைகள் என்று நான் கருதுபவனவற்றை பயத்துடனேயே குறிப்பிட்டிருக்கிறேன். ஒரு பெரிய அரசியல் தலைவனின் வரலாறும் அல்ல இது. ஒரு மாபெரும் கவிஞனின் காவிய வாழ்க்கையும் அல்ல இது. வாழ்க்கை வழிப்போக்கன் ஒருவனின் உயர்வு தாழ்வுகளே இந்நூல். இதனை படிக்கின்றவர்கள் என்னை ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். சில ரசிகர்களுக்காக இந்த சரிதம் பலகாலம் காத்து கொண்டிருக்க நேர்ந்தாலும் நான் வருந்த மாட்டேன். ஏனென்றால் என் காலத்துக்கு பிறகு இது ஒரு அதிசயமாக இருக்கும் என்பதில் எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு. இதில் நான் வனவாசம் என்று குறிப்பிடுவது ஓர் அரசியல் கட்சியில் நான் வாழ்ந்த வாழ்க்கையே ஆகும். அந்த கட்சியில் இருந்து வெளியேறியதோடு வனவாசம் முடிந்து விடுகிறது. அடுத்த பகுதியை வனவாசம் என்ற தலைப்பில் எழுத நினைத்துள்ளேன். இந்த வனவாசத்தின் ஒரு பகுதி முதலில் தென்றலிலும் பிறகு இனமுழக்கத்திலும் வெளிவந்தது. அந்த ஏடுகளுக்கும் அவற்றின் நிர்வாகிகளுக்கும் இதனை நூலாக வெளியிட்டவர்களுக்கும் எனது நன்றி. கவியரசு கண்ணதாசனின் வனவாசம்
புதிய முன்னுரை. ஒரு சாதாரண மனிதனின் சுயசரிதம் இந்த அளவுக்கு பரபரப்பாக விற்பனையாகும் என்று நான் ஒருபோதும் கருதியதில்லை. 1962 ₹4 விலையில் இதை பதிப்பித்தார்கள். அப்படி இருந்தும் நன்கு விற்பனை ஆயிற்று. அதன் பிறகு மலிவு விலையில் அழகாக அச்சிட்டு நானே வெளியிட்டேன். விலை ₹2 தான். அது ஏராளமாக விற்பனை ஆயிற்று. பிறகு மற்றொரு பிரசுரம் விலையை உயர்த்தி வெளியிட்டது. அதுவும் முழுக்க விற்பனை ஆயிற்று. இதன் பரபரப்பை உணர்ந்த குமுதம் பத்திரிகை இதன் முக்கியமான பகுதிகளை எடுத்து வெளியிட்டது. காந்தியடிகளின் சுயசரிதத்தை படித்த பின்பு இதனை எழுதியதால் உண்மையை நிர்வாணமாக கூறுவதில் அதிக ஆசை எழுந்தது. உலகம் என்ன குளிக்கும் அறையா? இஷ்டம் போல் ஆடையின்றி குளிக்க. ஆற்றில் குளிக்கும் போது ஒரு கோவணமாவது கட்டிக்கொள்ளத்தானே வேண்டியிருக்கிறது. அவமானத்துக்கு பயந்து வெட்கப்பட்டு சில உண்மைகளை மறைத்தே தீர வேண்டியதாகிவிட்டது. என்னோடு பழகியவர்கள் எனக்கு பின்னால் அதனை வெளியிட்டால் அது எனக்கு செய்யும் உதவியாகவே இருக்கும். எழுதுகிறவனை பொறுத்தல்ல, எழுதப்படும் செய்திகளை பொறுத்து இது ஒரு சுவையான நூல்தான். இது வெளிவந்த நேரத்தில் தொலைபேசி மூலமாக இதை தேடியவர்கள் பலர். வெளிநாடுகளிலிருந்து இதை அடைவதற்கு பெரும் முயற்சிகளை மேற்கொண்டவர்கள் பலர். அவர்களில் சிலருக்கு நானே அனுப்பியிருக்கிறேன். ஒரு பெருமிதம் எனக்குண்டு. என் தலைமுறையில் வாழும் எந்த மனிதனுக்கும், தலைவனுக்கும், கவிஞனுக்கும் இத்தகைய சுயசரிதம் அமையாது என்பதே அது. இப்படி ஒன்று அமைய வேண்டுமென்றால் யாரும் நீண்டகாலம் முட்டாளாக இருக்க வேண்டும். அது எல்லோருக்கும் கைவரக்கூடிய கலை அல்ல. மீசை முளைக்காத பருவத்தில் பிறந்த கிராமத்தை விட்டு பறந்து காற்றிலே அலைமோதி கடைசியில் தனித்து விழுந்துவிட்ட காகிதம் ஒன்று அந்த நாள் ஞாபகத்தை அச்சிலேற்றிவிட்டது. எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இது நூல் அல்ல, எப்படி வாழக்கூடாது என்பதற்கு இதுவே வழிகாட்டி. அன்பன் கண்ணதாசன்.